ஹை ஆல், இன்னைக்கு நம்ம வந்து 5 இயர் பிளான்ஸ் பத்தி பார்க்க போறோம். நமக்கு இதுவரை வந்து 12 5 இயர் பிளான்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த 12 5 இயர் பிளான்ஸோட எய்ம்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் அது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 5 இயர் பிளான்ஸுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளானிங்னா என்னன்னு பார்க்கலாம். பிளானிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கண்ட்ரி வந்து ரூல் பண்றதுக்கு, ஒரு கண்ட்ரி வந்து ப்ராப்பரா வந்து எக்கனாமிக் growth எல்லாமே காட்டுறதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா பிளானிங் தேவை. ஸோ நம்மளோட எக்கனாமி வந்து 5 இயர் பிளான்ஸ் வச்சு பிளான் பண்ணி, அத எக்ஸிக்யூட் பண்ணி, எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க, டார்கெட் வச்சு அதை எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க, அது எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இருந்த பிளான்ஸ் எல்லாமே பார்க்கலாம் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரய்யா. விஸ்வேஸ்வரய்யா இவர் வந்து ஒரு இன்ஜினியர். ஹி பிலாங் டு மைசூர். ஸோ அவர் வந்து ஹீ இஸ் பப்ளிஷிங் அ புக். எப்போன்னா 1934 வந்து ஒரு புக் பப்ளிஷ் பண்றாரு, பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா ப்ரொபோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், எக்கனாமிக் செல்ஃப் சஃபிஷியன்சி. இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ரொபோஸ் பண்றாரு. அவர் வந்து 10 இயர் பிளான் அந்த மாதிரி கூடமே வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. அது எப்படின்னா, இது வந்து இவரோட பிளான் வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் எக்கனாமிக் பிளான் அப்படின்னு கூட வந்து சொல்றாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் எக்கனாமிக் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளான்ல என்னென்னலாம் இருந்துச்சுன்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெவலப்மெண்ட், அப்புறம் ஸ்டேட் லெட் growth. ஸ்டேட் லெட் growthனா லைக் அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட்டே, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து பார்த்து எல்லாமே பண்றது மாதிரி, ப்ரைவேட் அவ்வளோவா இன்வால்வ் பண்ணாத மாதிரி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அவர் எப்படி பண்றாருன்னா, அந்த அப்ரோச் எப்படி இருக்குன்னா, ரயில்வேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, ரோட்வேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இரிகேஷன்ஸ் வந்து புதுசாக வந்து இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது, எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்றது, அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணா அக்ரிகல்ச்சர் வந்து நல்லா டெவலப் ஆகும் இல்லையா, இரிகேஷன் மூலியமா. ஸோ அக்ரிகல்ச்சர்ல வந்து நம்ம வந்து ஃபுட்ல கொஞ்சம் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகும். சர்ப்ளஸ் அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பி விற்பாங்க இல்லையா, அதுவெல்லாம் வந்து மணி வரும். ஸோ அந்த மணி வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும், எக்கனாமில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு எக்கனாமிக் growth கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல அப்ரோச் வந்து விஸ்வேஸ்வரய்யா கொடுத்தாரு. அதோட கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா, அட்வொகேட்டட் ஃபார் ஸ்டேட் இன்டர்வென்ஷன். ஃபுல்லாவே லைக் கவர்மெண்ட்டே பார்த்துக்கிற மாதிரி, இப்போ ஸ்டேட் லைக் கண்ட்ரியோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே, கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பாம்பே பிளான். பாம்பே பிளான் எப்போ வந்துச்சுன்னா 1944. பாம்பே பிளான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது, பிளான் பண்ணது எல்லாமே அப்போ இருந்த பெரிய பெரிய கேபிட்டலிஸ்ட்னா எல்லாம் பிஸ்னஸ் மேன், டாடா, பிர்லா அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி சஜஸ்ட் பண்றாங்கன்னா, மிக்ஸ்ட் எக்கனாமி. இந்தியாவுக்கு வந்து மிக்ஸ்ட் எக்கனாமி நல்லா செட் ஆகும். மிக்ஸ்ட் எக்கனாமினா பிரைவேட் பிளஸ் பப்ளிக் ரெண்டு பேருமே வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி மிக்ஸ்ட் எக்கனாமி வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ், அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டுட்டு வரலாம் அந்த மாதிரி வந்து பாம்பே பிளான்ல வந்து சொல்றாங்க, சஜஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே 1944 எஸ்.என். அகர்வால்ன்றவர் வந்து காந்தியன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சஜஸ்ட் பண்றாரு. அதோட ஆப்ஜெக்டிவ் எப்படின்னா, வில்லேஜ் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட். வில்லேஜ் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்றது, பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி டெவலப் பண்றது, பஞ்சாயத் லைக் அந்த வில்லேஜ், வாட் இஸ் தட், வில்லேஜ் பாலிடிக்ஸ், லைக் வில்லேஜ் பாலிட்டி, லைக் எல்லாமே வில்லேஜ்லயே நடக்கணும், செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கணும், எவ்ரி திங் வந்து வில்லேஜ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகணும். அந்த மாதிரி வந்து ஒரு அப்ரோச் வந்து இவர் வில்லேஜ் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட் வந்து எஸ்.என். அகர்வால் வந்து சஜஸ்ட் பண்றாரு. செல்ஃப் சஃபிஷியன்சி, லைக் நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ் எதில் பண்றாங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்சி. அந்த வில்லேஜ் லைக் அந்த ஃபுல் த்ரூ அவுட் த வில்லேஜ்க்கு வந்து ஃபுல்லா நீட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன பிறகு நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டுக்கு சென்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வில்லேஜஸ் ஃபர்ஸ்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆச்சுன்னா, இந்தியாவில் வந்து கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் தான். ஸோ எல்லா வில்லேஜஸும் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆச்சுன்னா த்ரூ அவுட் த கண்ட்ரியே செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகிற மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி இவர் அந்த அப்ரோச் கொண்டுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எம்.என். ராய் 1945 வந்து சஜஸ்ட் பண்றாரு. இவர் வந்து ஒரு எக்கனாமிக் டெமோக்ரஸி, லைக் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் வந்து பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், எல்லா லெவல்ஸ்லயும் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், டீசென்ட்ரலைஸ்ட் ஆகணும், ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடாது, லைக் டீசென்ட்ரலைஸ் ஆகணும்
அந்த மாதிரி வந்து எம்என் ராய் வந்து சஜஸ்ட் பண்றாரு. சோஷியலிஸ்ட் எக்கனாமிக் மாடல் வந்து இவர் சஜஸ்ட் பண்றாரு. எப்படின்னா சோஷியலிஸ்ட் எக்கனாமிக் மாடல்னா இப்போ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வந்து நேஷனலைஸ் இண்டஸ்ட்ரீஸாக தான் இருக்கணும். லைக் பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக கவர்மெண்ட்டே பார்த்துக்கணும். அந்த மாதிரி சென்ட்ரல் பிளானிங் எல்லாமே சென்டர் பார்த்துக்கணும். அதே மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ப்ராப்பராக வந்து டிஸ்ட்ரிபியூட்டும் ஆகணும். அந்த மாதிரி இவர் பண்றாரு. ஓகேங்களா? இதோட கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பசைஸ் பப்ளிக் ஓனர்ஷிப். பப்ளிக் ஓனர்ஷிப் இன் த சென்ஸ் கவர்மெண்ட் தான் எல்லாமே ஓனர்ஷிப்ஸ் எடுத்துக்கணும். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து எந்த மாதிரினா, இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா லேண்ட்லார்ட்ஸ் தான் வந்து நிறைய லேண்ட்ஸ் லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் வந்து லேண்ட்லார்ட்ஸ் வந்து ஓன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல பண்ற 100 டெனன்ட்ஸ் லைக் 50 டெனன்ட்ஸ் ஈச் டெனன்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 ஏக்கர்ஸ் வந்து லேண்ட் வந்து அவங்க கல்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த 100 ஏக்கர்ஸை வந்து இந்த 50 மெம்பர்ஸ் கொடுத்துடணும். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாருக்குமே லேண்ட் கிடைக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு ரிஃபார்ம்ஸ் வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அதே மாதிரி லேபர் வெல்ஃபேர் லைக் இப்போ கேபிட்டலிஸ்ட் இருப்பாங்க, அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. லைக் ஒர்க்கர்ஸுமே வந்து நல்ல லைக் ஏர்ன் பண்ணணும், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும். இந்த மாதிரி கேபிட்டலிஸ்ட் இருந்துச்சுன்னா ஒர்க்கர்ஸ் சஃபர் ஆவாங்க. ஸோ கவர்மெண்ட் வச்சு கவர்மெண்ட் தான் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதே மாதிரி நல்லா இருக்கணும், லைக் லேபர்ஸும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி அப்ரோச் வந்து எம்.என். ராய் பீப்புள்ஸ் பிளான்ல கொண்டுட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் லாஸ்டா லைக் 5 இயர் பிளான் முன்னாடி வர்ற ஒரு பிளான் வந்தீங்கன்னா சர்வோதயா பிளான். சர்வோதயா பிளான் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா ஜேபி நாராயண். ஜேபி நாராயண் வந்து அவரோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா வெல்ஃபேர் ஃபார் ஆல். இது வந்து காந்தியன் சோஷியலிசம். இதுவுமே வந்து காந்தியன் பிளான் மாதிரி தான். டீசென்ட்ரலைஸ் பிளானிங், ரூரல் அப்லிஃப்ட்மெண்ட், ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். லைக் இங்க சொன்ன மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்றது, அந்த வில்லேஜஸ்ல அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்றது, அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. எல்லாம் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈக்குவல் அண்ட் ஃபேரா இருக்கணும். அந்த மாதிரி டிரெக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் பார்த்தீங்கன்னா காந்தியன் பிரின்சிபல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதை வச்சு லைக் அது எல்லாமே காந்தியன் சோஷியலிசம் தான். அதில் இருக்கிற பிரின்சிபல்ஸ் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எல்லா பிளான்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ஸ் ஆஃப்டர் 1915 வந்து வருது அண்டர் பிளானிங் கமிஷன். ஸோ இந்த 5 இயர் பிளான்ஸ் எல்லாமே வந்து பிளானிங் கமிஷன் அண்டரில் தான் வருது. இந்த பிளானிங் கமிஷன் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா March 15, 1950. ஓகே, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட டைமிங் வந்து பீரியட் வந்து 1951 to 1956. அது மேஜராக ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஏரியாஸ் வந்து அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், பவர் ப்ராஜெக்ட்ஸ். அவங்க ஃபாலோ பண்ண மாடல் என்னன்னா ஹேராட் டோமர் க்ரோத் மாடல். இந்த ஹேராட் டோமர் க்ரோத் மாடல் எப்படின்னா, இப்போ வந்து சேவிங்ஸ் இருக்கும் இல்லையா? சேவிங்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து க்ரோத் கிடைக்கும். இது நான் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் ஹேராட் டோமர் மாடல். ப்ராப்பராக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நம்ம க்ரோத் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா 1947 பார்ட்டிஷன் நடந்துச்சு இல்லையா? ஸோ பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து 2 சைட்லும் நமக்கு நிறைய ரெஃப்யூஜிஸ் வந்து இந்தியாவுக்கு வராங்க. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா ஃபுட் ஷார்ட்டேஜஸ் வந்து நிறைய வருது. ஃபுட் ஷார்ட்டேஜஸ் வருதுனால நிறைய லைக் பாவர்ட்டி வருது. பாவர்ட்டினால நிறைய டெத்ஸ் ஆகுது. இட் இஸ் வெரி பேட் ஃபார் த எக்கனாமி இல்லையா? ரொம்ப ரொம்ப பேட் எக்கனாமிக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடலே வந்து இரிகேஷன் பவர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இரிகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நிறைய லேண்ட்ஸ்க்கு வந்து தண்ணி சேரும் இல்லையா? ஸோ லைக் ப்ராப்பராக வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக நல்ல அக்ரிகல்ச்சரும் பண்ண முடியும். நல்ல அக்ரிகல்ச்சர் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கணும்னா லைக் எலக்ட்ரிசிட்டியும் வேணும் வாட்டருக்கு. ஸோ மோட்டார்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பவர் ப்ராஜெக்ட்ஸும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இரிகேஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அக்ரிகல்ச்சரும் வந்து ப்ராஸ்பரஸாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவைவ் அக்ரிகல்ச்சர் ஆஃப்டர் லைக் பார்ட்டிஷன், பில்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இரிகேஷன், டிரான்ஸ்போர்ட், அந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பராக பில்ட் பண்ணணும். அப்புறம் எக்கனாமி ஸ்டெபிலைஸ் ஆகணும். பீப்புள் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அவங்களுக்கு ஃபுட் தேவை. ஃபுட்டு நல்லா கிடைச்சா மட்டும்தான் அவங்க வேலைக்கெல்லாம் போக முடியும், ஒர்க்லாம் பண்ண முடியும். ஒர்க் பண்ணாதான் எக்கனாமி வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ அதோட கிராஸ் ரூட் லெவலில் என்ன பீப்புளுக்கு என்ன தேவைன்னா ஃபுட்டு.
ஃபுட்டு ப்ராப்பராக வரணும்னா அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கணும். அக்ரிகல்ச்சர் வந்து நல்லா இருக்கணும்னா இரிகேஷன் இருக்கணும். அதுக்கு வந்து பவர் சப்ளையும் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாரி ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண மாடல் தான் இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 2.1%, அச்சீவ் பண்ணது 3.6%. அது ஃபோக்கஸ் பண்ண ஏரியாஸ்லாம் வந்து அக்ரிகல்ச்சர். 55% ஆஃப் த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் போகுது. நெறைய டேம்ஸும் வந்து கட்டுறாங்க. பக்ரானாங்கல், ஹிராக்குண்ட் டேம் அதெல்லாமே வந்து கட்டுறாங்க. ரயில்வேஸ் அண்ட் ரோட்வேஸ்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ஃபோக்கஸும் பண்றாங்க. அச்சீவும் பண்ணிட்டாங்க. திஸ் வாஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல் மாடல் டு பி செகண்ட் 5 இயர் பிளான் வந்து 1956 to 1961 ரைட். இதோட மாடல் என்ன மாதிரி மாடல் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா மஹாலனோபிஸ் மாடல். இது டோட்டலி இண்டஸ்ட்ரீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான். நல்ல பேசிக் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த மாடலை வந்து கொண்டுட்டு வராங்க. அதே மாதிரி நல்ல க்ரோத் ரேட்டும் இவங்களுக்கு கிடைக்குது. ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் ரெடியூஸ் இம்போர்ட் டிபெண்டன்ஸ். நம்ம வந்து ஃபுட்டுக்காகட்டும் நிறைய கண்ட்ரிஸ்க்கு வந்து டிபெண்ட் ஆகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இவங்க வந்து ஆப்ஜெக்டிவ்ஸில் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் செட்டப் பண்ணுறாங்க. லைக் சத்தீஸ்கரில், ஒடிஷாவில், பெங்கால்லலாம் வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து செட்டப் பண்ணுறாங்க. அதே மாதிரி அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போன்னா 1957 அந்த டைமில் வந்து அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பப்ளிக் செக்டார் யூனிட்ஸும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸ்டீல் பிளான்ட்ஸ் நிறைய வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிலாயில், ரவுர்கேலா இட் இஸ் இன் ஒடிஷா, பிலாய் இஸ் இன் சத்தீஸ்கர். ஸோ இங்கெல்லாம் வந்து ஸ்டீல் பிளான்ட்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷும் பண்ணுறாங்க. Tata Institute of Fundamental and Research was also established in this period. Okay, இந்த டைம்ல தான் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் வந்து அடாப்டும் பண்றாங்க இந்த செகண்ட் 5 இயர் பிளான். அந்த டைம்ல டார்கெட் வந்து 4.5% வச்சிருக்காங்க. அச்சீவ் பண்ணது 4.1. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல பார்த்தீங்கன்னா நல்ல அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ் பண்ணாங்க. செகண்ட் 5 இயர் பிளான்ல அந்த அளவுக்கு பண்ணாததுனால ஃபுட் கிரைசிஸ் திரும்பவும் வருது. தேர்ட் 5 இயர் பிளானோட டைமிங் பார்த்தீங்கன்னா 1961 to 1966. ஓகேங்களா. இதோட க்ரோத் மாடல் வந்து பேலன்ஸ்டு க்ரோத். அந்த பிளானை வந்து கேட்ஜில் யோஜனா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சாரி, திஸ் இஸ் அ மிஸ்டேக். கேட்ஜில் யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ஜில் யோஜனா வந்து இதில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணது வந்து ஃபோர்த் 5 இயர் பிளானில் தான். கேட்ஜில் யோஜனா வந்து என்னென்னா ப்ராப்பராக வந்து ரிசோர்ஸஸ் வந்து ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுதான் அதோட ஆப்ஜெக்டிவ். பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் கிடைக்கணும். அப்புறம் வந்து பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க ஃபோக்கஸ் பண்ணது வந்து க்ரீன் ரெவல்யூஷன், பவர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பேன்ஷன், அங்கே வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டார்கெட் வந்து 5.6 வச்சுருக்காங்க. பட் 2.4 தான் அச்சீவ் பண்ணாங்க. பிகாஸ் 1962 வந்து இண்டோ சைனா வார் வந்துச்சு. ஸோ வார்ஸ் வந்தாலே என்ன ஆகும்னா இருக்கிற நம்மளோட ரிசோர்ஸஸ்லாம் வந்து வார்ஸு லைக் டிஃபென்ஸுக்கு வந்து நிறைய செலவாயிரும்ல. ஸோ அப்போது நம்மளோட பட்ஜெட், நம்மளோட எக்கனாமிக்கு செலவு பண்ணுறதுக்கு நமக்கு மணி இருக்காது. அந்த டைமில் வந்து இந்த மாதிரி என்ன ஆப்ஜெக்டிவ்ஸ், என்ன ஏரியாஸ், என்ன ஃபோக்கஸ் பண்ணாலும் அப்போது அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இந்த வார்ஸு, ட்ராப்ஸ்லாம் இருந்ததுனால இட் வாஸ் அ ஃபெயிலியர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்பராக இந்த வார்ஸ்லாம் இருந்ததுனால திரும்ப ஒரு 5 இயர் பிளான் வந்து நம்மளால் வந்து போட முடியல. அதனால பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு 1966லேருந்து 69 வரைக்கும் பிளான் ஹாலிடே வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆனுவல் பிளான்ஸு, 3 ஆனுவல் பிளான்ஸ் லைக் இயர்லி வந்து பிளான்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த டைமில் தான் க்ரீன் ரெவல்யூஷன் கூட வருது. 1965 டைமில் க்ரீன் ரெவல்யூஷன் வருது. அப்போ நமக்கு நிறைய ஃபுட் ஷார்ட்டேஜஸ் இருந்ததுனால ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் கூட வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க.
டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போது ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறம் வந்து 1966 வந்து நம்மளோட மணி கூட டீவேல்யூ ஆகுது. பிகாஸ் நம்ம வந்து வி வேர் ஸோ புவர் லைக் அட் தட் டைம் வார்ஸ்லாம் இருந்ததுனால நம்ம ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண முடியல, நம்ம இம்போர்ட் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட் ப்ராப்பராக பண்ண முடியல. அப்போது மணியும் டீவேல்யூ பண்ணுறாங்க. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, த மெயின் ரீசன் பிஹைண்ட் த பிளான் ஹாலிடே வாஸ் இண்டோ பாகிஸ்தான் வார், ஃபெயிலியர் ஆஃப் தேர்ட். இண்டோ பாகிஸ்தான் வார் ஆல்சோ லைக் 1967 1969 அந்த டைமில் வந்து இண்டோ பாகிஸ்தான் வார் கூட வருது. அந்த டைமில் வந்து ப்ராப்பராக எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் அக்ரிகல்ச்சரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் அப்புறம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் செக்டார்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஃபோர்த் 5-year பிளான். ஃபோர்த் 5-year பிளானோட பீரியட் வந்து 1969 to 1974. எந்த மாதிரி மாடல் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா கேட்ஜில் ஃபார்முலா. லைக் இதோட மீனிங் என்னன்னா ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் அலோகேஷன். லைக் ப்ராப்பராக எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக அலோகேட் பண்ணி க்ரோத் வந்து லைக் டிஸ்ட்ரிபியூட்டிவாக இருக்கணும், ப்ராப்பராக க்ரோத் இருக்கணும், அந்த மாதிரி தான். இங்கே வந்து என்னென்னா மெயின் ஃபோக்கஸ் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி. ப்ராப்பராக வந்து க்ரோத் வந்து இந்த வருஷம் அதிகமாகி அடுத்த வருஷம் கம்மியாக இருக்கக்கூடாது, ஸ்டேபிளாக இருக்கணும் க்ரோத்து. லைக் 2023 இப்போ வந்து 5% க்ரோத் இருக்குன்னா 2024 வந்து 4% ஆகக்கூடாது, லைக் 5.2% அந்த மாதிரி ஸ்டேபிளாக இருக்கணும் க்ரோத். அந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோர்த் 5-year பிளானோட இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் க்ரீன் ரெவல்யூஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு இந்த டைமில். ஹைல்டிங் வெரைட்டி சீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து நல்லா ஹார்வெஸ்ட் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து நல்லா இருந்ததுனால ஃபாரின் ஃபாரின் இம்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணுன்றது கூட இந்த பிளானில் வந்து ஃபோக்கஸாக இருந்துச்சு. இந்த இந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேங்க்ஸ் வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி பிளானிங் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இதில் இந்த டைமில் வந்து அது இட் இஸ் கம்மிங் இன்டு ஃபோர்ஸ். லைக் ஃபேமிலி பிளானிங் வந்து பாப்புலேஷன் க்ரோத் வந்து அதிகமாகுது, அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டெப்ஸும் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா டார்கெட்ஸ் 5.7% வச்சுருக்காங்க, பட் அச்சீவ் பண்ண முடியல. 3.3 தான் அச்சீவ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த் 5-year பிளான். ஃபிஃப்த் 5-year பிளானோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா பாவர்ட்டி இராடிகேஷன் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். இதுதான் கரீபி ஹட்டோ. இராடிகேட் பாவர்ட்டி இல்லாமல் வந்து ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மாடலும் கூட ரீடிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் க்ரோத். இருக்கிற ரிசோர்ஸை வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அப்புறம் வந்து அதில் இருந்து க்ரோத் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான் வந்து டிபி தார் வந்து லான்ச் பண்ணுறாரு. இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி இராடிகேட் பண்ணுறது, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணுறது. அந்த டைமில் எமர்ஜென்சிஸ் எல்லாமே வந்துச்சு இல்லையா, நிறைய பீப்புள் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருந்தாங்க. நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவங்களோட டாப் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. அதே டாப் ப்ரையாரிட்டி வாஸ் ஆல்சோ கிவன் டு அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் மைன்ஸ். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், ஜெனரேட் ஆகும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்காண்டியே வந்து இதெல்லாம் நிறைய ஏரியாஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. டார்கெட் 4.4 வச்சாங்க, பட் 4.8% இட் வாஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். 1979 வந்து 78 பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் 1978 வந்து இந்த பிளான் டெர்மினேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வந்த பிளான் வந்து ரோலிங் பிளான். இந்த ரோலிங் பிளான் பார்த்தீங்கன்னா 1978 to 79 வரைக்கும் இருக்கு. இது வந்து இந்த பிளான் வந்து டிஸ்கண்டினியூ ஆனதுனாலே வந்து இந்த பிளான் ரோலிங் பிளான் வந்து கொண்டுட்டு வராங்க. அப்புறம் சிக்ஸ்த் 5-year பிளான். சிக்ஸ்த் 5-year பிளானோட ஆப்ஜெக்டிவ் கூட பாவர்ட்டி அலிவியேஷன் தான். இதோட ஆப்ஜெக்டிவ் வந்து பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எனர்ஜி செக்டார்ஸ் க்ரோத் பார்க்கணும், அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லைக் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சில நபார்ட் மாதிரி அந்த மாதிரி நபார்ட் ஆர்கனைசேஷன்ஸை வந்து எஸ்டாப்ளிஷும் பண்ணுறாங்க. நபார்டை வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1982 வந்து நபார்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து ப்ராப்பராக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காண்டி ரூரல் ஏரியாஸை ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காண்டியே வந்து நபார்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ரூரல் ஏரியாஸில் தானே அக்ரிகல்ச்சர் நிறையவும் பண்ணுறாங்க. ஸோ அந்த அக்ரிகல்ச்சர்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஆர்கனைசேஷன்ஸை கூட எஸ்டாப்ளிஷும் பண்ணுறாங்க. ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 5.2% வச்சுருக்காங்க, அச்சீவ் பண்ணது 5.7. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி வந்து 51%லேருந்து 40%க்கு வந்து டிக்ளைனும் ஆகுது.
தட் வாஸ் அ குட் அச்சீவ்மெண்ட் ஃபார் ஆர் கவர்மெண்ட். அப்புறம் செவன்த் 5 இயர் பிளான். செவன்த் 5 இயர் பிளானோட எய்ம் பார்த்தீங்கன்னா, ஜெனரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அந்த டைமில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, க்ரோத் அண்ட் மாடர்னைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாடலும் வைக்கிறாங்க. அவங்களோட ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமி. நம்மளோட எக்கனாமி வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்பரா ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு எந்தெந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டுட்டு வர முடியும், அந்த மாரி பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா எம்ப்ளாய்மெண்ட்ல தான். 5% வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. அச்சீவ் பண்ணது 6%. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்தியா பிகேம் ஃபுட் எக்ஸ்போர்ட்டர். நம்ம மோஸ்ட்லி இம்போர்ட்டரா இருந்தோம். இந்த டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா, வி ஸ்டார்டட் எக்ஸ்போர்ட்டிங் ஃபுட் டு அதர் கண்ட்ரீஸ். இம்போர்ட்னா வந்து இப்போ அமெரிக்கால இருந்து நம்ம ரைஸ் வாங்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து ரைஸ இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியால இருந்து ரைஸ் வந்து நம்ம அமெரிக்காக்கு சென்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். ஓகேங்களா? 8த் 5 இயர் பிளான். 8த் 5 இயர் பிளானோட டைம் வந்து 1992 டு 1997. இதோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் லீடிங் டு அச்சீவ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பை 2000. 2000க்குள்ள வந்து ப்ராப்பர் ஓரளவுக்கு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கணுன்றது தான் எங்களோட மெயின் எய்மா இருந்திருக்கு. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா, ராவ் மன்மோகன் சிங் மாடல். இந்த மாடல் ஃபோக்கஸ்ட் மோஸ்ட்லி ஆன் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இதுதான் அந்த அந்த மாடல். இவங்களோட ஆப்ஜெக்டிவ் என்ன இருந்துச்சுன்னா, ஃபாஸ்டர் எக்கனாமிக் growth. ஓகேங்களா? ஃபாஸ்டர் எக்கனாமிக் growth. எக்கனாமிக் growth வந்து ஃபாஸ்டராக இருக்கணும் அப்படி அதுதான் அவங்களோட மெயின் எய்மாக இருந்துச்சு. த்ரூ மார்க்கெட் டிரைவன் growth, ஹியூமன் டெவலப்மெண்ட். ஹியூமன் டெவலப்மெண்ட் எந்த மாதிரினா, இப்போ வந்து ஒரு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க் வந்து இப்போ ஒரு ஸ்கில் தெரிஞ்சால் தான் அந்த ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு வந்து ட்ரைனிங் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட்லாம் வந்து வி ஸ்டார்டட் டூயிங். ஓகேங்களா? மெயின் ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்னவா இருந்துச்சு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த், எடுகேஷன் அந்த மாதிரி தான் மெயின் இருந்துச்சு. 1991ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்ததுனால எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய டெவலப்மெண்ட்டும் இந்த டைமில் பார்க்க முடிஞ்சிச்சு. ப்ரைவேட்டைசேஷன்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது, லைக் கவர்மெண்ட் கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் கம்பெனி ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு, ப்ராப்பராக வந்து அதை வந்து கவனிக்கலை அப்படின்றப்போ, கவர்மெண்ட் வந்து லாஸ்லேயே போயிட்டுருக்குன்னா, ப்ரைவேட்டுக்கு வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. லைக் இவ்வளோ பர்சன்ட், இப்போ 50% வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டு 51% ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டு 49% வந்து கவர்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 51% வந்து ப்ரைவேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி அதுவும் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஆகிடும். கவர்மெண்ட் வந்து கம்மியான ஸ்டேக் ஹோல்டராக இருப்பாங்க. அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைவேட் பர்சன் தான் வந்து ஃபுல்லாக லைக் கம்பெனி இது எல்லாமே பார்த்துப்பாங்க. அப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா கவர்மெண்ட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து ப்ரைவேட்டுக்கு வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்கனாமியும் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகுது. ஸோ மிக்ஸ்ட் எக்கனாமின்னா ப்ரைவேட்டும் இருக்கும், ப்ளஸ் பப்ளிக்கும் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக வந்து மிக்ஸ்ட் எக்கனாமியாக வந்து இந்தியா வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்துச்சு. அது முழுக்க முழுக்க மார்க்கெட் டிரைவன் க்ரோத்தாக தான் இருந்துச்சு. ஹியூமன் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எடுகேஷன். அவங்க வச்ச டார்கெட் 5.6, ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணது 6.8, விச் இஸ் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 9th 5 இயர் பிளான். 9th 5 இயர் பிளான் வந்து 1997 டு 2002. இதோட எய்ம் வந்து growth வித் சோஷியல் எய்ம் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு வந்து நிறைய வந்து ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. எஸ்சி, எஸ்டி வெல்ஃபேர். அதுக்காண்டி வந்து நிறைய கமிஷன்ஸ், நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்டி, அதன் மூலியமா நிறைய வந்து லைக் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் கொண்டுட்டு வராங்க. விமன் எம்பவர்மெண்ட் இதுக்காண்டி நிறைய பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா வந்து பவர் செக்டார் ரிஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வரோஸ்கர் யோஜனா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கீம்ஸ்லாம் கொண்டுட்டு வந்து எம்பவர்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வச்ச டார்கெட் வந்து 6.5, பட் வி ஹவ் அச்சீவ் 5.6%. இந்த டைமில் தான் யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன், எவ்ரிபடி ஷுட் கெட் எடுகேஷன், அப்புறம் வந்து சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், ப்ராப்பராக வந்து எல்லா வில்லேஜஸ்க்கும் ப்ராப்பராக ரோட் கனெக்டிவிட்டி, பஸ் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஜெக்டிவ்ஸும் கொண்டுட்டு வந்தாங்க.
ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. எவ்ரிபடி ஆர் ஈக்குவல், லைக் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், அந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் வந்து வச்சு அதை அச்சீவும் பண்ண பார்த்தாங்க. 6.5 டார்கெட் 5.6 அச்சீவ் பண்ணாங்க. இட்ஸ் ஸ்டில் ஓகே. 10th 5-year பிளான். 10th 5-year பிளானோட பீரியட் வந்து 2002 to 2007. இதோட எய்ம் என்னன்னா ரிப்ரொடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் பாப்புலேஷன் growth. மெயின் எய்ம் இதில் என்னன்னா பாவர்ட்டி வந்து ரெடியூஸ் பண்ணணும், எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும், மெயினாக ப்ரைமரி எஜுகேஷன் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். சர்வ சிக்ஷா அபியான் 2002ல வந்து இதை லான்ச்சும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் வந்து டிக்ளேர்ட் அஸ் பிரைம் மூவிங் ஃபோர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அக்ரிகல்ச்சர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிக்கு அப்படின்னும் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. பாவர்ட்டியை வந்து 5% வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா வருஷமும் 8% ஆனுவல் க்ரோத் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆப்ஜெக்டிவ்ஸில். அவங்க எந்த மாதிரி மாடல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, டபுளிங் ஜிடிபி க்ரோத் வந்து டபுள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைச்ச டார்கெட் வந்து 8%, சாரி ஐ மீன் நம்ம வச்ச டார்கெட் 8%, ஆனால் கிடைச்சது வந்து 7.2% தான். இந்த டைமில் என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து நிறைய ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 மில்லியன் 50 லேக் பீப்புளுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டும் ஜெனரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வருஷமும் இந்த மாதிரி நிறைய மில்லியன்ஸ் வந்து பீப்புளுக்கு வந்து வேலை கொடுக்கணும், அந்த அளவுக்கு வந்து கண்ட்ரி இருக்கணும் அப்படின்னு கூடமே இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 11th 5-year பிளான். 11th 5-year பிளான் வந்து அதோட மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத், இதுதான் 11th 5-year பிளானோட க்ரோத். 9% ஜிடிபி வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்டிவ்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி மால் நியூட்ரிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்க. லைக் அந்த டைமில் வந்து கொஞ்சம் பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணதுனால நியூட்ரிஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய மால் நியூட்ரிஷன்ஸ் வந்து இந்தியாவில் இருந்துச்சு. ஸோ மால் நியூட்ரிஷன் வந்து கொஞ்சம் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோக்கஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே லைக் ஒர்க் கிடைக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் எம்என்ஆர்இஜிஏ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 இதுவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டுட்டு வந்து அதன் மூலியமாக வந்து எல்லாருக்கும் யூனிவர்ஸில் எல்லாருக்கும் எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் இல்லையா, லைக் எவ்ரிபடி ஷுட் பி இன்க்ளூசிவாக இருக்கணும், எல்லாமே எல்லா செக்டர்ஸும் க்ரோ ஆகணும், எல்லாருமே இன்க்ளூடடாக இருக்கணும், யாரையும் வந்து லைக் உங்களுக்கு இந்த இது கிடைக்காதுன்ற மாதிரி இல்லாமல் இன்க்ளூசிவாக வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட எய்மாகவே இருந்துச்சு. டார்கெட் வந்து 8.1, கிடைச்ச அச்சீவ்டு வந்து 7.9. 12th 5-year பிளான் வந்து ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத். ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், இன்க்ளூசிவாகவும் இருக்கணும், அதே மாதிரி சஸ்டைனபிளாக இருக்கணும், நம்ம க்ரோ ஆகுற எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு எய்ம். மாடல் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான். 8% க்ரோத் ப்ளஸ் க்ரீன் எனர்ஜி, ஸ்கில் இந்தியா, மேக் இன் இந்தியா. லைக் நிறைய வந்து மேக் இன் இந்தியாவாக இருக்கணும், நிறைய லைக் ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும் பீப்புள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீரியட்ல வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கூடமே வந்து லான்ச் பண்ணுறாங்க 2013. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ண ஏரியாஸ் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி, சோலார் மிஷன், அதுதான் சஸ்டைனபிள் க்ரோத். லைக் சஸ்டைனபிளாக இருக்கணும், நம்ம என்ன பண்ணாலும் சஸ்டைனபிளாக இருக்கணுன்ற மாதிரி ஜிஎஸ்டிக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. டார்கெட் அண்ட் அச்சீவ் வந்து அச்சீவ்டு தெரியாது, பிகாஸ் இது வந்து இந்த பிளான் 2015 பார்த்தீங்கன்னா நீத்தி ஆயோகை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிளான் வந்து கம்ப்ளீட்லாம் ஆகலை. டார்கெட் 8% வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2015 வந்து இந்த 5-year பிளானிங் கமிஷன் வந்து நீத்தி ஆயோகாவில் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. அவ்வளோதான் 5-year பிளான்ஸ் முடிச்சாச்சு. கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்கலாம். The credit of proposing the first blueprint of Indian economy is given to விஸ்வேஸ்வரய்யா. 1934 ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட் இவர் தான் கொடுக்குறாரு, என் விஸ்வேஸ்வரய்யா. நம்ம பார்த்தோம் இல்லையா. கரிபி ஹட்டாவ் இந்த ஸ்லோகன் வந்து எந்த 5-year பிளானோடது அப்படின்னு கேட்குறாங்க. 5th 5-year பிளான். Mahalanobis 4-sector model was applied for which of the following 5-year plan? Second. First வந்து Dorad model பார்த்தோம் இல்லையா. Jawaharlal Nehru, the former Prime Minister of India, set up the Planning Commission in 1950.
ஸோ ஃபிஃப்த் 5 இயர் பிளான் திரும்பியும் கேட்குறாங்க பார்த்தீங்களா, கரிபி ஹட்டாவ். இது வந்து டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 என்ன எந்த எந்த இது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபிஃப்த் 5 இயர் பிளான் வந்து கரிபி ஹட்டோ. கரிபி ஹட்டோ அதோட அந்த ஸ்லோகனோட மீனிங் என்னன்னு கேட்குறாங்க, ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி. எந்த 5 இயர் பிளான் வந்து பீப்புள் ஓரியன்டட் பிளான் அப்படின்னு கேட்குறாங்க, 9th 5 இயர் பிளான். ஓகேங்களா. So during second 5 year plan, targeted growth rate was 4.5% targeted growth. அச்சீவ் பண்ணது வந்து 4.2% வந்து அச்சீவ் பண்ணுறாங்க, விச் இஸ் பிட் ஸ்லோ. ஐ மீன் கம்மி. 4.2% வந்து அச்சீவ் பண்ணுறாங்க, 4.5 வந்து டார்கெட்டட் க்ரோத் வைக்கிறாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இந்த இயர் கூட டிஎன்பிசி குரூப் 1ல வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. The main objective of second 5 year plan, second 5 year-ஓட 5 year பிளானோட மெயின் objective என்னன்னா rapid industrialization. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.